வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 625 மில்லியன் ரூபாய் சைபர் கொள்ளை, அரசாங்க நிதி பற்றிய குழுவில் நிதியமைச்சின் செயலாளர் முன்னிலை. அரசாங்கத்திற்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு, $6 லட்சம் மாயம் குறித்து விசாரிக்க அபிமானி ஜனஜய கட்சி கோரிக்கை. அரசாங்கத்தின் சூழ்ச்சிகளுக்கு மே தினத்தில் மக்கள் பதிலடி கொடுப்பார்கள், சாமர சம்பத் அதிரடி அறிவிப்பு. வவுனியாவில் புகையிரதம் இயந்திர கோளாறு, வடக்கிற்கான போக்குவரத்து சேவைகள் பாதிப்பு. இலங்கை கிரிக்கெட்டில் அதிரடி மாற்றம், அடிமட்டம் முதல் அரசியலமைப்பு வரையில் சீர்திருத்தம், ஈரான் விக்ரமரட்ன கருத்து. வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள ஊழல் பணம் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளது அரசு. இலங்கை அஞ்சல் திணைக்களம் அனுப்பிய $6 லட்சம் மாயம், அமெரிக்காவிற்கு செல்லாத பணம், சிஐடி விசாரணை. இஸ்லாம் மதத்திற்கு அவதூறு, ஞானசாரதிற்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். இலங்கையில் புகையிலையற்ற தலைமுறை 2010 பின் பிறந்தவர்களுக்கு தடை விதிக்க திட்டம். ஹார்மோஸ் நீரிணையில் பதட்டம், ஈரானை கட்டுப்படுத்த சர்வதேச கூட்டணியை திரட்டுகின்றது அமெரிக்கா. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. ஆஸ்திரேலியாவிற்கு செலுத்த வேண்டிய கடன் தொகையில் சுமார் $2.5 பில்லியன் சைபர் குற்றவாளிகளால் திசை திருப்பப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பில் நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன் சூரியபெரும சற்று முன்னர் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் முன்னிலையாகியுள்ளார். நிதியமைச்சின் கொடுக்கல் வாங்கல் கட்டமைப்பிற்குள் ஊடுருவிய ஹேக்கர்கள் பணத்தை செலுத்த வேண்டிய உண்மையான வங்கிக் கணக்கிற்கு பதிலாக தமது கணக்குகளுக்கு பணத்தை மாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. $2.5 மில்லியன் இவ்வாறு மோசடி செய்யப்பட்டுள்ளமை பெரும் நிதி நெருக்கடியையும் பாதுகாப்பு குறித்த கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. இந்த சம்பவம் தேசிய அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து விளக்கமளிக்குமாறு நாடாளுமன்றத்தின் அரசாங்க நிதி பற்றிய குழு நிதியமைச்சின் செயலாளருக்கு அழைப்பு விடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை குழு முன்னிலையில் ஆஜரான கர்ஷன சூரிய பெருமவிடம் இந்த மோசடி எவ்வாறு நடந்தது, அமைச்சின் இணைய பாதுகாப்பு கட்டமைப்பில் இருந்த குறைபாடுகள் என்ன, காணாமல் போன பணத்தை மீட்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் யாவை ஆகிய விடயங்கள் குறித்து உறுப்பினர்கள் தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்தனர். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். அமெரிக்காவிற்கு செலுத்த வேண்டிய $6 லட்சம் மாயமான விவகாரம் தொடர்பில் திரைசேரி நிதி கையாடல் தொடர்பாக அரசாங்கத்திற்கு எதிராக அபிமானி ஜனஜய கட்சி இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளது. முறைப்பாட்டை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களிடம் பேசிய கட்சியின் தலைவர் பிரதீப் சார்ல்ஸ் இந்த நிதி விவகாரத்தில் பாரிய முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தினார். அமைச்சர் நலிந்த ஜேதிசவின் கருத்துப்படி ஒரு தொகுதி பணம் வேறு சில தரப்பினருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. இவ்வாறான நிதி முறைகேடுகளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். நாட்டு நிதித்துறையில் இத்தகைய குழப்பமான நிலை நீடித்தால் பொதுமக்கள் எவ்வாறு வங்கிகளை நம்பி பணத்தை வைப்பிட முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் திருடர்களை பிடிப்பதற்கான திட்டத்தை 20 நாட்களில் செயல்படுத்த தமது கட்சி தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். கட்சியின் இளைஞர் விவகார செயலாளர் ரவீந்திர நிஷாங்க கருத்து தெரிவிக்கையில், நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். திரைசேரி பணம் முறையற்ற வகையில் கையாளப்பட்டுள்ளது. காணாமல் போன அந்த பணத்திற்கு என்ன நடந்தது என்பதை ஜனாதிபதி கண்டறிய வேண்டும். இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முன்னெடுக்கும் அரசியல் சதித்திட்டங்களுக்கு எதிர்வரும் மே மாதத்தில் மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், பௌர்ணமி தின விடுமுறை மாற்றங்கள் உள்ளிட்ட அரசாங்கத்தின் அண்மைக்கால நகர்வுகள் அனைத்தும் எதிர்க்கட்சிகளின் மே தின கூட்டங்களை சீர்குலைப்பதாக திட்டமிட்டு நடத்தப்படுகிற நாடகங்கள் என்று கடுமையாக சாடினார். மேலும் மக்கள் விடுதலை முன்னணி நுவரெலியாவில் நடத்தும் கூட்டத்திற்காக தோட்ட தொழிலாளர்களுக்கு சொற்ப பணம் வழங்கி அவர்களை ஏமாற்றி அழைத்து வருவதாகவும் இவ்வாறான போலி அரசியலை மக்கள் ஏற்கப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த முறை கொழும்பு மைதானத்தில் தனது பலத்தை நிரூபிக்கும் என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார். சுமார் 15,000 பேர் வரையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் புலனறுவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மக்களை திரட்டும் பணிகள் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதாக அவர் கூறினார். அரசாங்கம் எத்தனை முட்டுக்கட்டைகளை தந்தாலும் பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் மூலம் மக்கள் கொழும்பில் திரள்வது உறுதி என்றும் அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த புகையிரதம் ஒன்று வவுனியா புளியங்குளம் பகுதியில் திடீரென இயந்திர கோளாறுக்குள்ளானதால்
வடக்கு மார்க்கத்திலான புகையிரத சேவைகள் பெரும் தாமதத்தை எதிர்கொண்டுள்ளன. இன்று காலை யாழ்ப்பாணத்திலிருந்து அனுராதபுரம் நோக்கி புறப்பட்ட புகையிரதம் புளியங்குளம் பகுதியை அண்மித்த போது அதன் இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனால் புகையிரதம் அந்த இடத்திலேயே நிறுத்தப்பட்டதுடன் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து வடக்கு மார்க்கத்தில் பயணிக்க வேண்டிய ஏனைய புகையிரத சேவைகளும் தற்போது தாமதமடைந்துள்ளதாக புகையிரத திணைக்களம் உத்தியோகமாக அறிவித்துள்ளது. இயந்திர கோளாறினை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து பேசிய புகையிரத திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் அசங்க சமரசிங்க பழுது பார்க்கும் பணிகள் தற்போது போர்க்கால அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொழில்நுட்ப குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து இயந்திரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். பணிகள் நிறைவடைந்தவுடன் வடக்கிற்கான புகையிரத சேவைகள் வழமைக்கு திரும்பும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் விளையாட்டில் ஒரு பாரிய மற்றும் மாற்றத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என இலங்கை கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழுவின் தலைவர் எரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். மறுசீரமைப்பு குழுவின் தலைவராக பதவியேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இந்த குழுவிற்கு மறுசீரமைப்பு குழு என்று பெயரிடப்பட்டிருப்பது ஒரு திட்டமிட்ட மாற்றத்தை முன்னெடுப்பதற்காக என்று குறிப்பிட்டார். இலங்கை கிரிக்கெட்டில் மாற்றம் என்பது பேரளவிலாக இருக்காது என்றும் கிரிக்கெட் விளையாட்டின் அரசியலமைப்பில் ஆரம்பித்து அடிமட்டத்தில் உள்ள விடயங்கள் வரையில் அனைத்து நிலைகளிலும் சீர்திருத்தங்கள் நிகழ வேண்டும் என்றும் தெரிவித்தார். குழுவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேசிய அவர், அவசரமான தீர்மானங்களை விட ஆழமான ஆய்வுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். முதலாவதாக கிரிக்கெட் துறையுடன் தொடர்புடைய பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை செவிமடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட திட்டங்களை திணைக்காமல் தற்போதுள்ள உண்மையான நிலைமைகளை முதலில் ஆராய உள்ளதாக குறிப்பிட்டார். முகாமைத்துவ குழுவினர் மற்றும் வெளிப்படையான நிபுணர்களுடன் கலந்துரையாடி ஒரு சிறந்த நீண்டகால திட்டத்தை உருவாக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். இலங்கை அஞ்சல் திணைக்களத்தினால் அமெரிக்க அஞ்சல் சேவைக்கு அனுப்பப்பட்ட சுமார் 6,20,000 அமெரிக்க டாலர் பணம் மாயமாகியுள்ளதாக அஞ்சல் மா அதிபர் RP சத்குமார தெரிவித்துள்ளார். இலங்கை அஞ்சல் திணைக்களம் தமக்குரிய நிலுவை பணத்தை செலுத்தியதாக குறிப்பிட்ட போதிலும் அந்த நிதி தமக்கு கிடைக்கவில்லை என்று அமெரிக்க தரப்பு உத்தியோகமாக அறிவித்துள்ளது. சுமார் 6,25,000 அமெரிக்க டாலர்கள் இவ்வாறு காணாமல் போயுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிதி விவகாரம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அஞ்சல் சேவையின் வங்கிக் கணக்கு விவரங்கள் மாற்றப்பட்டதாக கூறி இலங்கை அஞ்சல் திணைக்களத்திற்கு மின்னஞ்சல் ஒன்று கிடைத்துள்ளது. அந்த மின்னஞ்சலில் குறிப்பிடப்பட்ட புதிய வங்கிக் கணக்கிற்கு பணம் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது அந்த வங்கிக் கணக்கு செயலிழந்துள்ளதாக வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு திட்டமிட்ட இணைய மோசடி நடவடிக்கையாக இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. யாரோ ஒரு மூன்றாம் தரப்பினர் மின்னஞ்சல் விவரங்களை மாற்றி பணத்தை திசை திருப்பி மோசடி செய்துள்ளார்களா என்பது குறித்து விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாயமான பெருந்தொகையான வெளிநாட்டு செலாவணியை மீட்கவும் இதன் பின்னணியில் உள்ளவர்களை கண்டறியவும் சிஐடியினர் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கடந்த கால ஆட்சிகளில் இடம்பெற்ற ஊழல் மற்றும் மோசடிகள் மூலம் சம்பாதிக்கப்பட்ட பெருந்தொகையான பணம் பல்வேறு வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், முந்தைய அரசாங்கங்களின் தலைவர்கள் வெளிநாடுகளின் ஆதரவுடன் பதுக்கி வைத்துள்ளதாக கூறப்படுகின்ற நிதியை கண்டறிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். முன்னப்போதும் இல்லாத வகையில் இந்த விசாரணைகளை நடத்துவதற்கு பல வெளிநாடுகள் தற்போதைய அரசாங்கத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றன. முந்தைய ஆட்சியாளர்களுக்கு இத்தகைய ஆதரவு கிடைக்கவில்லை. ஆனால் எம்மிடமுள்ள வெளிப்படைத்தன்மை காரணமாக சர்வதேச நாடுகள் உதவ முன்வந்துள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். சர்வதேச நாடுகளின் இந்த ஒத்துழைப்பின் காரணமாக வெளிநாடுகளில் தலைமறைவாக இருந்த பாதாள உலக குற்றவாளிகளை இலங்கைக்கு கொண்டுவர முடிந்ததாக சுட்டிக்காட்டிய அவர், நீதி மோசடிகள் தொடர்பான விசாரணைகளும் அதிவேகத்தில் இடம்பெற்று வருவதாக கூறினார். விசாரணைகள் நிறைவடைந்தவுடன் குற்றவாளிகளின் பெயர்கள், பதுக்கப்பட்டுள்ள தொகை மற்றும் நாடுகள் குறித்த அனைத்து விவரங்களையும் அரசாங்கம் பகிரங்கமாக வெளியிடும். கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரியளவிலான நிதி மோசடிகளை தோண்டி எடுத்து நாட்டுக்கு சொந்தமான செல்வத்தை மீண்டும் கொண்டு வருவதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக டில்வின் சில்வா மேலும் தெரிவித்தார். இஸ்லாமிய மதத்திற்கு அவதூறு விளைவிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் வணக்கத்திற்குரிய கலகொட அத்தை ஞானசார தேரருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் மத நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலும் இஸ்லாமிய மதத்தை புண்படுத்தும் வகையிலும் கருத்துக்களை வெளியிட்டதாக கூறப்படுகின்ற
குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இந்த வழக்கு விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது தொடர்பான சட்டம் அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனையின் பேரில் இன்றைய தினம் குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட்டது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து குறித்த வழக்கின் விசாரணை நடவடிக்கைகளுக்காக தேரரை நீதிமன்றம் பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டது. நீதிமன்றின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகளை மற்றொரு தினத்திற்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இலங்கையில் எதிர்கால சந்ததியினரை புகையிலை பழக்கத்திலிருந்து முற்றாக பாதுகாக்கும் நோக்கில் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதை தடை செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க பரிந்துரை சுகாதார அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. தேசிய புகையிலை மற்றும் மதுபான அதிகார சபையினால் தயாரிக்கப்பட்ட புகையிலையற்ற எதிர்கால தலைமுறை எனும் திட்ட அறிக்கை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜேதிசவிடம் நேற்று உத்தியோகமாக கையளிக்கப்பட்டது. இந்த திட்டம் பிரதானமாக 2 முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளது. புகையிலை மற்றும் மது மீதான தேசிய அதிகார சபை சட்டத்தில் தற்போதுள்ள விதிமுறைகளை புதுப்பித்தல், 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு எவருக்கும் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதையோ அல்லது அவர்கள் அதனை அணுகுவதையோ சட்டப்பூர்வமாக தடை செய்தல் ஆகியன முன்னெடுக்கப்படும். இந்த நிகழ்வில் உரையாற்றிய விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த ரட்நாயக்க இலங்கையில் நிகழும் இறப்புகளில் 80% தொற்றா நோய்களால் ஏற்படுவதாகவும் அதற்கு புகையிலை பயன்பாடு முக்கியமான காரணம் என்றும் குறிப்பிட்டார். இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் 22,000 பேர் புகையிலை தொடர்பான பாதிப்புகளால் உயிரிழப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் எல் அமில இஸ்ரு இது பற்றி கருத்து தெரிவிக்கையில், பள்ளி மாணவர்களிடையே சிகரெட் பயன்பாடு அதிகரித்து வருவது பெரும் சவால். புகைப்பிடிக்கின்றவர்களை குறைப்பதை விட அவர்கள் சிகரெட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பையே முற்றாக தடுப்பதுதான் அறிவியல் ரீதியான வெற்றிகரமான முறையாகும் என்று தெரிவித்தார். இந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜேதிச குழந்தைகளின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு புகையிலையும் மதுவும் பெருந்தடையாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். புகையிலை பொருட்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்தும் இந்த திட்டத்திற்கு தனது முழுமையான ஆதரவை வழங்கிய அவர் இதனை சட்டமாக்குவதற்கான இறுதி பணிகளையும் துரிதப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ச்சியாக வீடுகளை உடைத்து தங்க நகைகளை கொள்ளையிட்ட நபர் ஒருவரை கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையான ஒருவரின் வங்கிக் கணக்கில் பெருந்தொகை பணம் இருப்பதாகவும் அவர் அதிகளவில் போதைப் பொருட்களை கொள்வனவு செய்வதாகவும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ஒருகுடவத்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரை சோதனையிட்ட போது அவரிடமிருந்து ஹாங்வெல்ல கிராண்ட்பாஸ் மற்றும் கடவரை பகுதிகளில் உள்ள அடகு மையங்களில் அடகு வைக்கப்பட்ட 7 பவுனுக்கும் அதிகமான நகைகள், 5 வெவ்வேறு அடகுச் சீட்டுகள், கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள், அடகு வைத்து பெற்ற 16 லட்சம் ரூபாய் பணம், வைப்பிடப்பட்ட வங்கியின் சேமிப்பு புத்தகம், 6 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டன. போலீசார் நடத்திய மேலதிக விசாரணைகளில் ஹொஸ்கம பகுதியில் மட்டும் 7 வீடுகளை உடைத்து இந்த நகைகள் திருடப்பட்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. நகைகள் அடகு வைத்து சுமார் 18 லட்சம் ரூபாவை அவர் பெற்றுள்ளார். அதில் 16 லட்சம் ரூபாவை வங்கி வைப்பிலிட்டுவிட்டு மீதி பணத்தை போதைப்பொருள் பாவனைக்காக செலவிட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் நிலவும் கப்பல் போக்குவரத்து சிக்கல்களுக்கு தீர்வு காணவும் சர்வதேச கடல்சார் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் புதிய சர்வதேச கூட்டணியை உருவாக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அதிரடியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. ஈரானின் அச்சுறுத்தலால் முடக்கப்பட்டுள்ள ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக கடற்படை சுதந்திர கட்டமைப்பு எனும் புதிய திட்டத்திற்கு அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஒப்புதல் அளித்துள்ளார். இது அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் மற்றும் பென்டகன் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியாகும். இந்த திட்டம் மத்திய கிழக்கின் நீண்டகால எரிசக்தி விநியோகத்தை பாதுகாத்தல் மற்றும் முக்கியமான கடல்வழி பாதைகளை பாதுகாப்பதற்கான முதற்படியாக அமையும். அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் நட்பு நாடுகளுக்கு கப்பல் நிறுவனங்களுக்கும் இடையில் ராஜேந்திர பாலமாக செயல்படும் என்றும், அதேவேளை புளோரிடாவில் உள்ள சென்கோம் தலைமையகம் கப்பல் போக்குவரத்தை நேரடியில் கண்காணித்து ஒருங்கிணைக்கும் என்றும், ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளை தவிர்த்து ஏனைய நட்பு நாடுகளுக்கு இந்த திட்டம் தொடர்பான முன்மொழிவுகளை மே 1ஆம் தேதிக்குள் வழங்குமாறும் உலகெங்கிலும் உள்ள அமெரிக்க தூதரகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் விவசாய தாரகைகளில் கணிசமான பகுதி நுகர்வோரை சென்றடைவதற்கு முன்னரே வீணாக்கப்படுவதாகவும், இதனால் நாட்டின் உணவு பாதுகாப்பு மற்றும் மக்களின் போஷாக்கு மட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன.
அரசாங்கத்தின் புள்ளி விவரங்களின்படி இலங்கையில் ஆண்டுதோறும் 19% காய்கறிகள் வீணாக்கப்படுகின்றன, 21% பழங்கள் வீணாக்கப்படுகின்றன. ஸ்ரீ ஜேவர்தபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் KKDS ரணவீர இது குறித்து தெரிவிக்கையில், முறையற்ற அறுவடை முறைகள், பலவீனமான போக்குவரத்து மற்றும் பொதியிடல் வசதிகள், குளிரூட்டப்பட்ட களஞ்சிய சாலைகள் இல்லாமை போன்றவையே இந்த இழப்புகளுக்கு முதன்மையான காரணம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். உணவு வீணாகல் என்பது விவசாயத்துறையில் மட்டுமல்லாது நுகர்வு மட்டத்திலும் பாரியளவில் காணப்படுவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. ஒரு மருத்துவமனையில் நாளொன்றுக்கு 1 முதல் 4 மெட்ரிக் டன் வரையான உணவு கழிவாக வெளியேறுகின்றது. நகர்ப்புற வீடுகளில் வாரம் ஒன்றுக்கு சராசரியாக 34 கிலோகிராம் உணவு அப்புறப்படுத்தப்படுவதுடன் அதன் பெறுமதி 1000 ரூபாவிற்கும் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயம்ப பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் ரேணுகா சில்வா, உணவு பாதுகாப்பு ஓரளவு முன்னேறினாலும் மக்கள் உட்கொள்ளும் உணவின் தரம் கவலைக்கிடமாக உள்ளதாக எச்சரித்துள்ளார். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். திருகோணமலை இச்சிலம்பற்றை புறப்படமாகவும் கிளிநொச்சி பூநகரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி வைரன் சரஸ்வதி சரசம்மா அவர்கள் 29/4/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மிர்சுவில் உசனை புறப்படமாகவும் ஆஸ்திரேலியா மெல்போர்னை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவபிரகாசம் மகேந்திரன் அவர்கள் 28/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் அராலி தெற்கை புறப்படமாகவும் கனடா பிராம்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி புஷ்பராணி மாணிக்கம் அவர்கள் 27/4/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையை புறப்படமாகவும் ஹெட்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த வைத்திய கலாநிதி சிவப்பிள்ளை சிவபாலன் அவர்கள் 30/4/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.